கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையிலும் நம்ம ஆண்டவருடைய வசனங்களை தியானிக்கும்படியா அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, அப்பா, அந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கடந்த நாட்கள்லாம் நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஜீவன் சுகம் பலத்துக்காக உமக்கு நன்றி. இந்த நிமிஷம் வரைக்கும் நீர் எங்களை தாங்கி வழிநடத்தி வருகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் காலையில ஆண்டவரே உம்முடைய வசனங்களை கேட்கும்படியா நீர் ஒரு நல்ல கிருபை வேலையை நீர் எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, நாங்கள் இந்த வசனங்களை தியானிக்கும் போது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் எல்லாம் கடைபிடித்து இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் எப்படி வளர்ந்து பெருகணும்னு சொல்லி கர்த்தாவே நீர் எங்களுக்கு கற்றுத்தரும்படியா என்னுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆரம்பம் முதல் முடியும் மட்டும் பிரசன்னம் கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு கூட நம்ம காலையில சங்கீதம் 20ஆம் சங்கீதத்தை நம்ம தியானம் பண்ண போறோம். 20ஆம் சங்கீதம். இந்த சங்கீதம் நீங்க பாத்தீங்கன்னா எதிரிகளின் மீது வெற்றி பெறுவதற்கான ஒரு ஜபம் தான் இந்த சங்கீதம். 20ஆம் சங்கீதம் நம்ம இதுல படிக்கிறோம். இதுல 1ல இருந்து 5 வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா ராஜாவுக்காக ஒரு ஜபம் ஏற எடுக்கப்படுறத நம்ம இங்க வாசிக்கிறோம். பாருங்க, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக அப்படின்னு சொல்லி ராஜாவுக்காக என்ன செய்யறாங்க இவங்க அதாவது ஒரு சண்டைக்கு அவங்க யுத்தத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுவாங்க, பலி செலுத்துவாங்க, ஆண்டவருடைய உடன்படிக்கை முன்னாடி போகும், உடன்படிக்கை பெட்டி முன்னாடி போகும். இப்படி பல காரியங்களை செய்துதான் அப்புறம் அந்த யுத்தத்துக்கு அவங்க செல்வாங்க, அந்த எதிரிகள் மீது வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்படி போகும்போதுதான் இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லி அவங்க என்ன பண்றாங்க? இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி அவங்க ஜெபிக்கிறாங்க. 2ஆம் வசனம் பாருங்க. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசையை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக அப்படின்னு சொல்லி ராஜாவுக்காக அவங்க ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்றாங்க. 3ஆம் வசனம். நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமா ஏற்றுக்கொள்வாராக அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறோம். 4ஆம் வசனம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. 5ஆம் வசனம். நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம், உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? ராஜா போருக்கு செல்றதுக்கு முன்னாடி கூட்டாக சேர்ந்து என்ன பண்றாங்க? எல்லாரும் இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லி ஜெபிக்கிறாங்க. அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பணும், உதவி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றாங்க. சியோனிலிருந்து ராஜாவை கர்த்தர் ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்றாங்க. ராணுவ வலிமை, ரதங்கள்ல எந்த விதமான நம்பிக்கையும் இல்ல, தேவன் மீதுதான் எங்க நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கடைசியில அந்த 5ஆம் வசனத்துல அவங்க சொல்றாங்க, உம்முடைய தேவனுடைய நாமத்திலே நாங்க கொடியேற்றுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்ணி என்ன பண்றாங்க? ராஜாவுக்காக அவங்க ஜெபம் பண்ணி அனுப்புறத நம்ம இந்த வசனங்கள்ல வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லாம ராஜா என்னென்னலாம் அவர் விண்ணப்பம் பண்றாரோ அதெல்லாம் நிறைவேற்றும் வண்ணமாக தேவனுக்கு நன்றி செலுத்தும் வகையில அவங்க பலி செலுத்துறாங்க. அதான் இந்த வசனத்துல பாருங்க. 3ஆம் வசனத்துல நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக அப்படின்னு சொல்லி மக்கள் தங்களுடைய நம்பிக்கைய உறுதிப்படுத்துறாங்க. அவருக்கு நன்றி சொல்றாங்க அவருடைய உதவிக்கு அப்படின்னு சொல்லி இந்த 5 வசனத்திலயும் நம்ம வாசிக்கிறோம். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 6ஆம் வசனத்துல இருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா அதுல வெற்றியினுடைய ஒரு உறுதியை நம்ம பாக்குறோம். 6ல இருந்து 8 வரைக்கும் அவங்க வெற்றியினுடைய உறுதி, அதாவது தேவனுடைய உதவினால ராஜா போர்ல வெற்றி பெறுவார் அப்படின்னு நம்பிக்கையோட சங்கீதக்காரன் இதை வெளிப்படுத்துறத இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, 6ஆம் வசனம். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் இதை எழுதுறார். சிலர் என்ன பண்றாங்க? ரதத்தையும் குதிரைகளையும் நம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புக்கொள்றாங்க அவங்க. ஆனா அவர்கள் என்ன பண்றாங்க? தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்றாங்க. நாங்க கர்த்தருடைய நாமத்து மேலதான் நாங்க நம்பிக்கை வைப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்றாங்க.
ராஜாவினுடைய வெற்றியும் அவர்கள் ஜெபம் மற்றும் அவர்கள் நம்பிக்கையை நிறைவேறுதலாக இந்த இடத்துல நம்ம வந்து பாக்குறோம். கடைசி 9ஆம் வசனம் பாருங்க. இது வந்து ஒரு இறுதி ஆசீர்வாதம். அவங்க ராஜாவுக்கு இறுதி ஆசீர்வாதத்தோட இந்த சங்கீதம் முடிவடைகிறது. 9ஆம் வசனம், கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக அப்படின்னு சொல்லி ஒரு இறுதி ஆசீர்வாதத்துடன் இந்த வசனம் வந்து இந்த சங்கீதம் வந்து முடிவடைகிறது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதுல என்ன தெரியுது அப்படின்னா, தேவன் வந்து ராஜாவை காப்பாற்றணும், அவர் கூப்பிடும் போது பதிலளிக்கவும் இவங்க வந்து எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, இந்த வார்த்தைய அவங்க வந்து சொல்றத நம்ம வந்து இந்த வசனங்கள்ல வாசிக்கிறோம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையிலேயே கூட பலவிதமான யுத்தங்கள் நமக்கு வருகிறது. நான் இந்த வசனத்தை வாசித்துட்டு இருக்கும்போது எனக்கு 2 சம்பவம் ஞாபகம் வந்துச்சு. ஆண்டவர் வந்து ஞாபகப்படுத்தினாரு. ஒண்ணு வந்து நீங்க யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க மெதுவா, அப்புறமா டைம் இருக்கும்போது. யாத்திரையாகமம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் அது. 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் படிக்கும் போது அதுல வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் எகிப்தை விட்டு அவங்க வந்து வெளியே வரும்போது அவங்களுக்கு வெளியே வராங்க. வந்துட்டு அவங்க வந்து அந்த தேசத்துல வந்து அவங்க வந்துட்டு இருக்கும் போது பின்னாலே யார் வருவான்னா, பார்வோனும் அவனுடைய சேனைகளும் என்ன பண்ணுவாங்க, பின்னாலே வருவாங்க. அப்போ ஆண்டவர் வந்து சொல்வாரு, ஆண்டவர் 4ஆம் வசனத்துல 14:4 சொல்வார் ஆண்டவர், ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அப்போ எல்லாரும் ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து நானே கர்த்தர்னு எகிப்தியர்லாம் அறிந்து கொள்ளும்படியாக நான் வந்து மகிமைப்படுவேன் அப்படின்னு ஆண்டவர் வந்து சொல்றாரு. அதே போல என்ன பண்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா என்ன பண்ற, பார்வோனும் அவனுடைய சேனை, குதிரை, ரதம். ஏன்னா இப்ப வந்து ஒரு நாட்டுல அவங்க வந்து நல்லா ஒரு யுத்த வீரர் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய ரதங்களை வச்சும் அவங்களுடைய குதிரைகளை வச்சுதான் அவங்க வந்து கணக்கு போடுவாங்க. நிறைய ரதமும் குதிரையும் இருந்துச்சுன்னா அவங்க வந்து கண்டிப்பா அவங்க வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இது இருந்துச்சு. அதே போல எகிப்துல வந்து நிறைய ரதம் இருந்துச்சு, குதிரைகள்லாம் இருந்துச்சு. அப்ப அதெல்லாம் கொண்டுட்டு யார் வரா, பார்வோன் வந்து தன்கிட்ட இருக்கிற நல்ல ஒரு போர் வீரர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, கூட்டிட்டு இஸ்ரவேல் ஜனங்களோட யுத்தம் பண்றதுக்காக அவன் வரான். யுத்தம் பண்ணி அவங்களை திருப்பி கூட்டிட்டு போறதுக்காக. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்றாங்க, ரொம்ப பயப்படுறாங்க. 10ஆம் வசனம் நீங்க பாத்தீங்கன்னா, பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்போ ஆண்டவரை நோக்கி என்ன செய்யறாங்க, அவங்க வந்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்றாங்க, கூப்பிட்ட உடனே 13ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். 14ஆம் வசனம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, மோசே வந்து ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனிமே நீங்க காணவே மாட்டீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்க சும்மா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றத பாக்குறோம். அப்புறம் கடைசியில ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த எகிப்தியருடைய சேனைகள் எல்லாம் என்ன பண்றாங்க, ஆண்டவர் வந்து மோசே வந்து அந்த கோலை நீட்டும் போது சமுத்திரம் 2ஆ பிரிஞ்சிருது. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து வெட்டாந்தரையில நடந்து போறாங்க. அதே போலவே எகிப்தியர் என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் பின்னாலே அவங்க வருவாங்க. வரும்போது அவங்க எல்லாருமே ஆண்டவர் மறுபடியும் சமுத்திரத்தை சேர்த்துருவாரு. சேர்க்கும் போது அவங்க எல்லாருமே எகிப்தியர் எல்லாரும் அழிந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஒருத்தர் கூட தப்பல அப்படின்னு சொல்லி பாருங்க. 28ஆம் வசனம், ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது, அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ கர்த்தர் வந்து என்ன பண்ணாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணி, இது ஒரு மனுஷரால செய்ய முடியுமா, செய்ய முடியாத ஒரு காரியம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் வந்து யுத்தம் பண்ணி அந்த எகிப்தியர் எல்லாம் ஒருத்தர் கூட இல்லாம எல்லாரையும் ஆண்டவர் வந்து அந்த கடல்ல முழுக வச்சுட்டாரு பாருங்க. அதே அந்த 15ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது 1-11 வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோம்னா, அதுல 1ஆம் வசனத்துல பாருங்க, அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு
கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் வந்து பாருங்க எப்படி ஒரு ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். அப்போ இந்த யுத்தத்துல எதுக்காக அவங்க வந்து ஜெபம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் கண்டிப்பா யுத்தத்துல நமக்கு வந்து ஜெயம் கொடுப்பாரு, ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விசுவாசத்தோட அவங்க என்ன பண்ணாங்க, ஆண்டவரை நோக்கி பார்த்தாங்க. கர்த்தர் வந்து அந்த இடத்துல அற்புதம் செய்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவரே யுத்தம் செய்து எகிப்தியரெல்லாம் என்ன பண்ணாரு, அந்த கடலுக்கு நடுவுல கவிழ்த்து போட்டாரு. அதனால அவங்க ஆண்டவரை வந்து துதிக்கிறது பாக்குறோம். அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், ஆண்டவர் தான் இந்த காரியங்களை செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆண்டவரை துதிக்கிறத இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். இன்னொரு இடத்துல நம்ம இன்னொரு சம்பவம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது அதுல வந்து இதுவும் நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம், அடிக்கடி நம்ம வந்து கேட்கிற ஒரு காரியம் தான். இங்க வந்து தாவீது வந்து ஆண்டவர் மேல அளவில்லாத ஒரு நம்பிக்கைய வச்சிருந்தார். மனுஷனை அவரு நம்பவே இல்லை, ஆண்டவரனாலேயே தான் ஒருத்தருடைய நம்பிக்கைய வைத்திருந்தார். அதனால இந்த 1 சாமுவேல்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கோலியாத் வந்து என்ன பண்றான், இஸ்ரவேல் ஜனங்களை பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறான். வந்து டெய்லி வந்து 40 நாள் யாராவது என் கூட வந்து சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன பண்ணுவான், வந்து டெய்லி நிப்பான். அதை பார்த்த உடனே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், சவுல் எல்லாம் என்ன பண்றாங்க, ரொம்ப பயப்படுறாங்க அவங்க கிட்ட போறதுக்கு. ஏன்னா அவன் அந்த அளவுக்கு அவளை பாக்குறதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மனுஷனா இருந்தான் அந்த பெலிஸ்தியன். அப்போ தாவீது சொல்றாரு, நான் போய் என்ன பண்றேன், இந்த பெலிஸ்தியனோட சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லி. பெலிஸ்தியனை பாத்தீங்கன்னா அவன் ரொம்ப ராட்சதனை போல பெரிய ஆளு. ஆனா இந்த தாவீதை பார்த்தா அவன் சின்ன பையன் இல்லையா. அப்போ ஆனாலும் அவன் சொல்றான், நான் போய் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ சவுல் வந்து தன்னுடைய இதெல்லாம் போட்டு விடுறான் அவனுக்கு. அந்த யுத்தத்துல போடுவாங்க இல்லையா அந்த ஆயுதங்கள் எல்லாம் அவன் போட விடுறான். ஆனா அவனுக்கு முடியல. ஆனா அவன் என்ன பண்றான், ஒரு 5 கூழாங்கல்ல தான் எடுத்து தன்னுடைய பையில போட்டுட்டு என்ன பண்றான், அந்த பெலிஸ்தியனுக்கு முன்னாக அவன் வந்து போறான். பாருங்க 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் அதுல நீங்க பாத்தீங்கன்னா 42ஆம் வசனம், பெலிஸ்தியன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியும் உள்ளவனுமாய் இருந்தபடினால் அவனை அசட்டை பண்ணினான். அவனை வந்து பார்த்த உடனே அவன் வந்து ரொம்ப அசட்டை பண்ணான். ஐயோ நீ சின்ன பையன், நான் தான் உன்னை வந்து கொண்டு போட போறேன், நான் உன்னை வந்து உன்னுடைய மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகத்துக்கும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். 45ஆம் வசனம், அதுக்கு தாவீது சொல்றான், அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கையோட, கர்த்தர் கண்டிப்பா இன்னைக்கு எனக்கு ஜெயத்தை கொடுப்பாரு, நான் வந்து கர்த்தருடைய நாமத்தினால நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன்கிட்ட ஒண்ணுமே இல்ல, ரதம் இல்ல, குதிரை இல்ல, ஒண்ணுமே இல்ல. இன்னொரு வசனம் பாருங்க 47ஆம் வசனத்துல, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும், யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். ஒரு விசுவாசத்தோட சொல்றான். அவர் வந்து ஆண்டவர் வந்து பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் அவர் ரட்சிக்கிறவர் அல்ல, யுத்தம் வந்து கர்த்தருடையது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் நம்ம அந்த வசனம் தான் நம்ம வாசனம். இப்போ இங்கேயும் தாவீது சொல்றாரு, யுத்தம் வந்து யாருடையது, கர்த்தருடையது, அவர் தான் நடத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஆண்டவர் மேல அவருடைய நாமத்தின் மேல என்ன பண்ணா விசுவாசமா தாவீது வந்து அந்த கோலியாத்தை எதிர்த்து அவன் வந்து நிக்கிறான். நின்ன உடனே அந்த கல்ல அவன் எரிஞ்ச உடனே அவனுடைய நெற்றியில போய் அது பதிந்து அப்படியே அவன் கீழே விழுறான். அப்போ அவனுடைய பட்டயத்தையே எடுத்து கொண்டு போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் இந்த வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலயும் கூட நமக்கு நிறைய பிரச்சனைகள், இந்த மாதிரி யுத்தங்கள், கஷ்டம் எல்லாமே இருக்கு இல்லையா. கோலியாத்தை போல பெருசா இருக்குது, பார்வோன் ராஜாவும் அவனுடைய சேனையும் வந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலயும் கூட பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் நமக்கு வருகுது நம்முடைய வாழ்க்கையில. ஆனாலும் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்றது ஒரு போர்க்களத்துல நிக்கிற ஒரு சோல்ஜர்னா ஒரு சேவகன் போலதான். நம்ம வந்து எப்படி சண்டை போடுறதுக்கு ரெடியா வந்து அந்த சண்டையில நிப்பாங்க இல்லையா யுத்த வீரர்கள்லாம், அதே போலதான் நம்ம வாழ்க்கையிலயும் கூட நம்ம வந்து ஒரு யுத்த களத்துல நிக்கிற மாதிரிதான் நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருத்தரும் நிக்கிறோம் இல்லையா. அப்போ நிக்கும் போது நமக்கு வந்து என்ன வேணும், வெற்றி தான் வேணும் இல்லையா, தோல்வி வேண்டாம். எல்லாருமே இப்போ ஒரு யுத்தத்துக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து
எதை விரும்புவாங்க அப்படின்னு சொன்னா தோல்வியை யாருமே விரும்ப மாட்டாங்க இல்லையா? படிப்புலனாலும் சரி, வாழ்க்கைனாலும் சரி, வேலைனாலும் சரி, எல்லாத்துலயுமே நம்ம வந்து தோல்வியை யாருமே விரும்புறது இல்லை. எல்லாருமே வெற்றி பெறணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவோம் இல்லையா? அதே போல இங்க வந்து நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு பல விதமான போராட்டங்கள் இருக்கு, மனசுல இருக்குது இல்லையா? நமக்கு எதிரி வந்து சாத்தான் வந்து நமக்கு பல விதமான பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரான் இல்லையா? அப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு சில காரியங்களை என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. அப்போ நம்ம இதெல்லாம் செய்யும் போதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஜெயம் பெற்று எங்க போவோம், ஆண்டவருடைய ராஜ்யத்துல நம்ம பிரவேசிக்க முடியும். அப்போ நம்ம இதெல்லாம் செய்யணும்னா நமக்கு வரும் கஷ்டத்துல நம்ம வந்து இப்ப இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொன்னாங்க, கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரை வீரனையும் கடல்ல தள்ளினார் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்கள் இருக்கு. அதை நம்ம செய்யும் போது நமக்கு கண்டிப்பா ஆண்டவர் வந்து நம்முடைய யுத்தத்தை அவர் நடத்தி நமக்கு ஒரு ஜெயத்தை நம்முடைய வாழ்க்கையில தருவார். அதுக்கு முதலாவது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜெபம். நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜெப வாழ்க்கை நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம ஜெபிக்கும் பொழுது என்ன பண்ணுவாரு, ஆண்டவர் நம்முடைய யுத்தத்தை அவர் நடத்துவார், அவருடைய வல்லமைய அவர் வந்து வெளிப்படுத்துவார். நம்ம ஜெபிக்காமையே நமக்கு ஆண்டவர் வெற்றி தருவாரு அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிகாலையில எழுந்து அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே இன்னைக்கு உள்ள ஒவ்வொரு காரியத்திலையும் நீர் எனக்கு ஜெயத்தை கட்டளையிடும், என்னுடைய யுத்தத்தெல்லாம் நீர் நடத்தும் ஆண்டவரே, எனக்கு விரோதமா பல விதத்துல பிசாசானவனோ உலக மனிதர்களோ ஆண்டவரே என்னுடைய குடும்பத்திலயோ ஆண்டவரே பலவிதமான பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் நீர் வந்து மாற்றணும் அப்படின்னு சொன்னா காலையிலேயே எழும்பி என்ன செய்யணும், நம்முடைய ஜெப வாழ்க்கையை நம்ம சரி பண்ணணும். ஜெப வாழ்க்கையை சரி பண்ணி அவருடைய சமூகத்துல நம்ம உட்காரும் போது கர்த்தர் என்ன செய்வாரு, நான் உங்களுக்காக யுத்தம் செய்யறேன், நீங்க சும்மா இருங்க, நீ அமைதியா இருந்து எனக்கு நன்றி மட்டும் செலுத்து, ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணு, நான் வந்து இந்த யுத்தத்தை நடத்துறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நமக்காக என்ன பண்ணுவாரு, அவர் நம்முடைய யுத்தத்தை நடத்தி நமக்கு ஒரு வெற்றியை நமக்கு வாங்கி தர்றதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. ஆனா நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா அவருடைய சமூகத்துல நம்ம உட்காரணும். அதான் அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து அவருடைய முகத்தை நம்ம நோக்கி பார்த்து அவரை நோக்கி நம்ம கூப்பிடும் போது கண்டிப்பா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு ஒரு ஜெயத்தை ஆண்டவர் கொடுக்கறதுக்கு அவர் தயாரா இருக்கிறார். ஏன்னா உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா உபத்திரம் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நமக்கு 3 விதமான சத்துருக்கள் இருக்காங்க இல்லையா, உலகம், மாமிசம், பிசாசு. இதெல்லாம் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை நோக்கி அவருடைய சமூகத்துல நம்ம உட்கார்ந்து அவருடைய சித்தத்தின்படி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி என்ன பண்ணுவாரு, நமக்கு ஒரு ஜெயத்தை கட்டளையிடுவாரு. அது மட்டும் இல்லாம ஆண்டவருடைய வசனத்தை நம்ம என்ன செய்யணும், வாசித்து நம்ம தியானம் பண்ணணும். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நீங்க படிச்சு பாருங்க. அப்புறம் சும்மா இருக்கும்போது அதுலயும் ஆண்டவருடைய வசனம் எப்படிப்பட்டது, அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் நம்ம படிச்சோம் அப்படின்னு சொன்னா அதுலயும் நம்ம எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஆவியின் பட்டயமாகிய அந்த வசனத்தை எடுத்து நம்ம எப்படி ஆண்டவர்கிட்ட நம்ம வாக்கு தத்தங்களெல்லாம் சொல்லி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனங்கள்ல எல்லாம் நம்ம வாசிக்கிறோம். நீங்க வாசித்து பாருங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்குது. ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவாரு. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களும் மோசேயும் அந்த எகிப்தியரை, இன்று காண்ற எகிப்தியரை இனிமே நீங்க காணவே மாட்டீங்கன்னது போல நமக்கு விரோதமா வருகிற எல்லா சத்துருக்களையும் ஆண்டவர் நமக்காக முன்னின்று யுத்தத்தை நடத்தி நமக்கு ஒரு ஜெயத்தை ஆண்டவர் நமக்கு தருவாரு. எப்படி தாவீது ராஜா வந்து முன்னாடி கோலியாத்து இருக்கும்போது அவன் சொல்றான், கர்த்தருடைய நாமத்தினால நான் வந்து என்ன பண்றேன், உன்னை முறியடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் ஆண்டவருடைய நாமத்தை அவன் வந்து இது பண்ணும். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய நாமத்தை உபயோகிக்கணும், ஜெபத்தை நம்ம உபயோகிக்கணும், ஆண்டவருடைய வசனங்களை நம்ம உபயோகிக்கும் போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி நமக்கு ஜெயத்தை தர்றதுக்கு அவரு ரெடியா நிக்கிறார். சரியா? அடுத்ததா நம்ம பார்க்கும்போது தாவீது இதுல என்ன பண்றாரு, இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, முழுவதுமாக என்ன பண்றாரு, ஆண்டவருடைய கரத்துல தன்னை வந்து ஒப்பு கொடுக்கறத நம்ம பாக்குறோம். நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில முழுசுமா என்ன செய்யணும், ஆண்டவருடைய சமூகத்துல நம்மள ஒப்பு கொடுக்கணும். பாருங்க, இந்த 20ஆம் சங்கீதத்துல 3ஆம் வசனத்துல
நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமா ஏற்றுக்கொள்வாராக. சர்வாங்க தகன பலியா என்ன பண்றாரு தாவீது வந்து நிறைய இடத்துல பலி செலுத்துறத நம்ம படிக்கலாம் அங்க பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நம்ம வந்து டோட்டல் சரண்டர் ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து ஒப்பு கொடுக்கணும். முழுசுமா நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய வாழ்க்கையையும் எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட முழுசுமா ஒப்பு கொடுக்கணும். சில நேரத்துல நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறோம், அரைக்குறையா என்ன செய்யறோம், ஒப்பு கொடுக்குறோம். அப்படி இல்ல, முழுசுமா. சர்வாங்க தகன பலினா என்ன? சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக அப்படின்னா சர்வாங்கமும் தகன பலியா என்ன செய்யணும், ஆண்டவருடைய அந்த பலிப்பீடத்துல நம்ம வந்து வைக்கணும். அப்போ நம்ம முழுசுமா என்ன பண்ணணும், ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம டோட்டல் சரண்டர் பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்முடைய பிளானு நம்ம வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அதெல்லாம் எல்லாத்தையுமே நம்ம பலிப்பீடத்துல வைக்கும் போது ஆண்டவர் நமக்காக என்ன பண்றாரு, யுத்தம் பண்ணி ஆண்டவர் வந்து ஜெயத்தை நமக்கு கட்டளையிடுவார். அப்போ முதலாவது நான் சொன்னேன், ஜபம் வேத வாசிப்பு நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவாரு. ரெண்டாவது, முழுசுமா என்ன செய்யணும், டோட்டல் சரண்டர், முழுசுமா பலிப்பீடத்துல நம்மள சர்வாங்க தகன பலியா ஒப்பு கொடுக்கும் போது என்ன பண்ணுவார், ஆண்டவர் நம்முடைய யுத்தத்தை நடத்தி நமக்கு ஒரு ஜெயத்தை கட்டளையிடுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மூணாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை, ஐக்கியம். இங்க வந்து தாவீதுக்கும் அவனுடைய அந்த சேனைகளுக்கும் ஒரே ஒரு கோல் தான் இருந்துச்சு, ஒரே ஒரு லக்கு. என்னன்னா, எப்படியாவது தேவனுடைய வெற்றி என்ன செய்யணும், நாங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரே ஒரு சந்தோஷத்தை தான் அவங்க எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. அதனால இந்த நாள்ல அவங்க ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரே ஜனம் கிடையாது, அவங்க எத்தனை 12 கோத்திரம் இருந்தாங்க இல்லையா, 12 கோத்திரங்கள் அவங்க இருந்தாங்க. ஆனாலும் எல்லாரும் சண்டைன்னு வரும்போது என்ன பண்ணாங்க, எல்லா ஆர்மியும் எல்லா சேனைகளும் ஒன்னா இருந்தாங்க. நான் இந்த கோத்திரம், நான் அந்த கோத்திரம் அப்படியெல்லாம் அவங்க பிரிஞ்சு இல்ல இல்லையா, எல்லாரும் ஒரே ஒரு நோக்கத்தோட எப்படியாவது ஆண்டவருடைய வெற்றியை நாங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல நம்ம கூட என்ன செய்யணும், ஒரு ஒற்றுமை இருக்கணும். குடும்பத்துலனாலும் ஒரு ஒற்றுமையோட நம்ம ஜெபிக்கணும், சபையிலனாலும் ஒரு ஒற்றுமையான எல்லாரும் கூடி நம்ம ஜெபிக்கும் போதுதான் என்ன பண்ணுவாரு ஆண்டவர், நமக்கு ஒரு ஒற்றுமை இருக்கும் போதுதான் ஆண்டவர் நமக்கு ஒரு ஜெயத்தை கட்டளையிடுவார். பாருங்க, அன்னைக்கு பேதுரு வந்து சிறைச்சாலையில இருக்கும்போது அந்த சபையார்லாம் என்ன பண்ணாங்களாம், எல்லாரும் ஒற்றுமையா உட்கார்ந்து என்ன பண்றாங்க, ஒரு வீட்டுல உட்கார்ந்து அவங்க ஜெபிக்கிறாங்க. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நம்ம ஒரு ஒற்றுமை இருக்கணும். நம்ம விசுவாசிகளுக்கு இடையில, நம்ம சகோதர சகோதரிகளுக்கு இடையில என்ன இருக்கணும், ஒரு ஒற்றுமையோட நம்ம கூடி ஒரே காரியத்துக்காக, ஒரே சந்தோஷத்துக்காக, ஒரே பிரச்சனைக்காக நம்ம எல்லாரும் கூடி ஜெபிக்கும் போது கர்த்தர் வந்து அந்த ஜெபத்தை கேட்டு நமக்காக அவர் என்ன பண்ணுவாரு, யுத்தம் செய்வாரு. அப்போ அந்த 12 கோத்திரங்களா இருந்தா கூட அவங்க ஒரே மாதிரி என்ன பண்ணாங்க, எல்லாரும் ஆண்டவரை நோக்கி அவங்க ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவருடைய யுத்தத்துக்காக அவங்க அணிவகுத்து அவங்க நின்று அவங்க வந்து ஜெயத்தை பெற்றார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது முதலாவது நான் ஜெபம் வேத வாசிப்பு சொன்னேன், ரெண்டாவது நம்ம முழுசுமா ஆண்டவருடைய பலிப்பீடத்துல நம்மள அர்ப்பணிக்கணும்னு சொன்னேன், மூணாவது ஒற்றுமைன்னு சொன்னேன், நாலாவது காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விசுவாசம். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா விசுவாசம் இருந்துச்சு இல்லையா. சிலர் வந்து ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆண்டவர் மேல யார் மேல விசுவாசம் இருந்துச்சுன்னா, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்துல இருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும்னு சொல்லி அவரு மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலயும் தேவை இல்லையா. வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், நமக்கு ஒரு பெரிய விசுவாசம் வேணும். இந்த விசுவாசம் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது அப்படிப்பட்ட விசுவாசத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். நம்ம விசுவாசத்தை பத்தி வேதத்துல எத்தனையோ நமக்கு முன்னாடி உள்ள பரிசுத்தவான்கள்லாம் விசுவாசத்தினால என்ன பண்ணிருக்கிறாங்க. நீங்க 11ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல விசுவாசத்தினால அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ விசுவாசம் நமக்கு இருக்கும் போது கண்டிப்பா நம்முடைய யுத்தத்தை என்ன பண்ணுவாரு, நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நமக்காக ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, யுத்தத்தை நடத்துவார். சரி, கடைசியா ஒண்ணு சொல்றேன், அடுத்ததாக நமக்கு என்ன வேணும், நம்முடைய யுத்தத்தை ஆண்டவர் நடத்தணும் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு கீழ்ப்படிதல் நமக்கு வேணும் இல்லையா. தாவீதும் அவனுடைய சேனைகளும் என்ன பண்ணாங்க, ஆண்டவருடைய சித்தத்துக்கு அவங்க வந்து கீழ்ப்படிந்தாங்க. அவனுடைய சேனைகளும் தாவீதும் ஆண்டவருடைய சித்தத்துக்கு அவங்க என்ன பண்ணாங்க, கீழ்ப்படிந்தாங்க. அவங்களுக்கு கஷ்டம் வரும்போது அவங்க ஜெயம் பெறதுக்கு அவங்க வந்து என்ன பண்ணாங்க,
அவங்க முழுசுமா ஆண்டவருடைய சித்தத்துக்கு என்ன பண்ணாங்க, தங்களை அர்ப்பணித்து அவங்க கீழ்ப்படிந்தாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலயும் கூட நம்ம ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணோம்னா நம்ம இந்தந்த காரியங்கள் நான் சொன்னேன் இல்லையா, ஜபம் வேணும், வேத வாசிப்பு வேணும், முழுசுமா நம்மள ஆண்டவருடைய சமூகத்துல அர்ப்பணிக்கணும், நமக்கு ஒற்றுமை வேணும், நமக்கு விசுவாசம் வேணும், நமக்கு கீழ்ப்படுதல் வேணும். இதெல்லாம் நம்ம செய்யும் போது ஆண்டவர் கண்டிப்பா என்ன செய்வார், நமக்காக நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய யுத்தத்தை என்ன பண்ணுவார், ஆண்டவர் நடத்துவார். நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நம்முடைய வேலை என்னன்னா வெறும் ஜபம் பண்ற வேலைதான், அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற வேலைதான். மத்ததெல்லாம் அவர் பாத்துக்கிடுவார். அவர் நமக்காக யுத்தம் பண்ணி நமக்கு ஒரு ஜெயத்தை கட்டளையிடுவார். அதான் இந்த நம்ம சங்கீதத்துல, இந்த சங்கீதம் அதை பத்தி தான் நமக்கு இதுல சொல்லப்பட்டிருக்குது. இதான் நம்ம வாசிக்கிறோம். அப்போ நம்ம யுத்தத்துல நம்ம வெற்றி பெறணும்னா இந்த அடிப்படையான காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில செய்யும் போது உண்மையாவே கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய வெற்றியை நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, எல்லா காரியத்திலயும் நமக்கு ஒரு வெற்றியை ஆண்டவர் கட்டளையிடுவார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, அப்பா அந்த அருமையான காலை வேளையிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவரே இந்த சங்கீதம் 20 மூலமாக ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களும் மோசேயும் ஆண்டவரே உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கும் போது ஆண்டவரே நீர் அவர்களுக்கு உதவி செய்தீர், அவர்களுடைய யுத்தத்தை நடத்தி அவர்களுக்கு வெற்றி சிறந்தீர். ஆண்டவரே நீர் மகிமையாய் வெற்றி சிறந்தீர். அதே போல ஆண்டவரே தாவீதும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஆண்டவரே அப்பா அந்த கோலியாத்துக்கு விரோதமாக நின்ற போது ஆண்டவரே தாவீது சொன்னா, கர்த்தருடைய நாமத்தினால நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஜெயிச்சு ஆண்டவரே ஒரு வெற்றி பெற்றார்கள். அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரே அப்பா இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள் ஆண்டவரே, போராட்டங்கள் ஆண்டவரே எங்களுடைய மனதிலே எங்களுடைய வாழ்க்கையிலே வருகிறது ஆண்டவரே. இதன் மத்தியிலும் நாங்கள் என்ன செய்வது என்று கலங்காமல் ஆண்டவரே உம்முடைய முகத்தையே நாங்க நோக்கி பார்க்க ஆண்டவரே இந்த யுத்தத்துக்கு வெற்றி பெற ஆண்டவரே ஜபத்தையும் ஆண்டவரே முழு ஆண்டவரே அர்ப்பணிப்பையும் ஆண்டவரே முழு ஆண்டவரே ஒற்றுமையும் ஆண்டவரே விசுவாசத்தையும் கீழ்ப்படுதலையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் ஆண்டவரே போராட்டங்களிலிருந்து வெற்றி பெற நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறானப்பா. அந்த பிசாசின் வஞ்சக வலைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக எங்களை நீர் விலக்கி மறைத்து ஒவ்வொரு நாளும் உடைய ரத்த கோட்டைகளாய் நீர் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தரின் நாமும் பலத்த துருகம் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அப்படியாக உம்முடைய துருகத்துக்குள்ளாக ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய வல்லமைக்குள்ளாய் நாங்கள் மறைந்து கொள்ள ஆண்டவரே அப்பா உம்முடைய அடைக்கலத்துக்குள்ளாய் நாங்கள் மறைந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி முழுவதுமாய் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வசனங்களை கேட்ட ஒவ்வொருவரும் கூட ஆண்டவரே அப்பா வாழ்க்கையின் பிரச்சனைகளை கண்டு பயப்படாதபடி ஆண்டவரே உம்மை முழு இருதயத்தோடு நோக்கி பார்க்க உம்முடைய சமூகத்துல அமர்ந்து உம்முடைய முகத்தை மாத்திரம் நோக்கி பார்க்க வெற்றி பெற நீ கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் உடைய பரிசுத்த பிரசன்னம் எங்க கூட இருக்கட்டும். எங்களை ஆசீர்வதியும் நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்தும். எல்லா துதி கன மகிமையா உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.